ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இதிலே நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பண்ண போகிறது ரொம்ப பேசிக்காக உளுந்த வச்சு. இதை பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எவ்வளோ நல்லா ஃபைன் பவுடர் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஒரு ஜல்லடையில் கொட்டி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எப்படி இதில் 1-2 சரியாக அரைக்காமல் இருந்தாலும் இருக்கும். நல்லா ஜலிச்சுட்டு இது நமக்கு தேவையில்லை, இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான மாவு ரெடி. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி பார்த்து சேர்க்குறது தான் ரொம்பவே முக்கியம். அதிக தண்ணி தேவையில்லை. ஒரு 7லேருந்து 9 டீஸ்பூன் வரைக்கும் தான் தண்ணி தேவைப்படும். கரெக்டாக அளந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப மாவு வந்து நல்லா கெட்டியாக நம்ம பசையணும். இந்த அளவுக்கு நல்லா இருக்காமல் பசைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும்தான் சேருங்க, வேறு எண்ணெய் சேர்க்காதீங்க. நல்லா கலந்துக்கோங்க ஒரு தடவை இந்த மாவை. இப்போ இது கை வச்சு பசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு ரொம்பவே இறுகலாக இருக்குது. இப்போது இதை பசைறதுக்காக இது போல் சின்ன உரல் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோ உங்களுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ தட்டிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக ஆரம்பிக்கும். நல்லா இது போல் தட்டிட்டு திரும்பவும் இதை மடித்து திரும்ப ஒரு தடவை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இடிக்க தான் மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆகுறது தெரியும். இப்போ இது நம்ம பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் மாவு நல்லா வந்து இலக்கி கொடுத்துருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது நம்ம நீளமாக வந்து உருட்டி எடுக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க, மொத்தமாக செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா மெல்லிசாக இது போல் சின்ன ஒரு பைப் மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இதே போலவே நம்ம வச்சுருக்கிற இன்னொன்றையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம ரொம்ப சின்னதாக பட்டன் மாதிரி கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன். இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை தேய்க்கிறதுக்கு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பட்டன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா அமுக்கி ஒரு சின்ன காயின் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை நம்ம மாவில் நல்லா பரட்டிட்டு தேய்க்க ஆரம்பிக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ நம்ம தேய்ச்சிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவெல்லாம் நல்லா தட்டிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ நல்லா மெல்லிசாக செஞ்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இது போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரே ஷேப்பில் நம்ம கொண்டு வர்றதுக்காக ஒரு சின்ன இது போல் மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட வச்சு நீங்கள் செய்யலாம். இதில் எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் நல்லா தட்டிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 பேட்சாக செய்யலாம். பாதியை பிரித்து செஞ்சுட்டு இன்னொரு பாதி செய்கிறதுக்குள்ளே முதல்ல செஞ்சது உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். ரொம்ப நேரம் அதை வெயிலில் வைக்கணும்னு தேவையில்லை. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் போதும். லேசாக ஹீட் பட்டாலே இது நல்லா உங்களுக்கு சுருண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு செஞ்ச பேட்சை வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம எடுத்த 100 கிராம் உளுந்துக்கு 30 அப்பளம் வரைக்கும் வந்திருக்கு. இது நம்ம 5 நிமிஷம் வெயிலில் வச்சு உடனே நம்ம இதை பொரிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பேசிக்கான ஒரு அப்பளம். இதில் நீங்கள் சீரகம் சேர்த்து பண்ணலாம், ஓமம் சேர்த்து பண்ணலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான 3 விஷயம் என்னென்னா, மாவு ரொம்ப ரொம்ப இறுக்கமாக பசையணும். தேய்ச்ச உடனே மேலே எக்ஸஸாக விட்டிருக்கிற மாவெல்லாம் உடனே தட்டி எடுத்துடணும். அதே போல் 5 நிமிஷத்துக்கு மேலே கண்டிப்பாக வெயிலில் வைக்கவே கூடாது. பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.